வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது திரட்டு பாலுங்க. திரட்டு பாலுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து நான் பன்னீர் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் பருப்பு ஊற போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை ஏலக்காய். இது வந்து நான் 2 டம்ளர் பாலை 1 டம்ளராக நல்லா வத்த காய்ச்சிருக்கேங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஏலக்காயும் பாதாம் பருப்பையும் போட போகிறோம். தேவையான அளவுக்கு வெள்ளை பாகு, உங்களுக்கு ஸ்வீட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒயிட் சுகரை காட்டிலும் வெள்ளத்தில் வந்து அயன் இருக்குங்க. திரட்டு பாலுக்கு எல்லாரும் ஒயிட் சுகர் தான் போடுவாங்க. ஆனால் வெள்ளத்தில் வந்து அயன் இருக்குங்கிறதுனால நான் வந்து வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். இப்போ வந்து அந்த பாலில் நம்ம வெள்ளம் சேர்த்துட்டோம். இப்போ இந்த பாலை பன்னீர் ஆக்குறதுக்கு இதை காய்ச்சி இதில் பாதி எலுமிச்சம்பழம் புளிய போகிறேன். இப்போ 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்டோங்க. அதில் லெமன் ஜூஸ் பாதி லெமன். இப்போ திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பன்னீரை வந்து இதில் வடிகட்டி தண்ணியை இருத்துட்டு பன்னீரை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறோம். பன்னீரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீரில் நம்ம கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கோம் இந்த பால், வெல்லம், பால், பாதாம் பருப்பு சேர்த்த பால். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.